நான் ஆப்பிள், நான் உங்கள் இதய அடைப்ப சுத்தம் செய்கிறேன். நான் வாழைப்பழம், நான் உங்கள் செரிமான தடையை சுத்தம் செய்கிறேன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபிக்ஸ்டு தமிழ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க எடிட்டிங் வீடியோட ஃபுல் கோர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு புரியுற மாதிரி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 4 ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட்டுக்கு வந்து நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வீடியோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணதை வச்சு நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோவில் ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ நம்ம எடிட் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் ஸ்டெப் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட இருக்க சாட் ஜிபிடி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் போட்டிருப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த ஹெல்த்தி ஃபுட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருப்போம். அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்து நம்மளோட சாட் ஜிபிடி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா ஃப்ரூட்ஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எதாவது ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் போட்டுருங்க, இல்லை வேறு எதாவது போட்டுங்க. ஓகேவா? இப்போ நான் ஃப்ரூட்ஸ் வந்து எங்களுக்கு எத்தனை வேணும்னு கேட்டிருக்கேன்னா நான் 20 வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் இப்போ 20 வேணால் 20 போட்டுங்க, 10 வேணால் 10 போட்டுங்க. இப்போ நான் 10 போட்டுக்கிறேன். 10 ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரூட்ஸ் மட்டுமா போடலாம், வேறு ஏதாவது இது வெஜிடபிள்ஸ் போடலாம், நீங்கள் இதே வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் போட்டுங்க. இப்போ நான் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் போடுறேன். இப்போ நான் போகிற மாதிரி நீங்களே போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டுருங்க, இல்லை ஃப்ரூட்ஸ் மட்டும் வேணால் போட்டுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே நான் போட்டுருக்கேன். அது எத்தனை வேணும்னா 10 வேணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து வேறு நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வேணும், 10 வேணுமா இல்லை 20 வேணுமா, உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் போட்டுங்க. உங்கள் ஃப்ரூட்ஸ் வேணுமா வெஜிடபிள்ஸ் வேணுமா அதை மட்டும் நீங்கள் போட்டுங்க. ஓகேவா? அதை மட்டும் போட்டதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட நேம் இருக்குது. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரொம்பவே ஈஸியாக நம்ம எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நமக்கு எத்தனை நம்பர் வேணுமோ அந்த நம்பரை ஈஸியாக எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம 10 கொடுத்தனால இப்போ நம்ம 10 ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம ஆப்பிள்னா நமக்கு ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அதை வச்சு நம்ம வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணணும். இப்போ அந்த ஆப்பிள்லேருந்து நடந்து வர மாதிரி அதோட பெனிஃபிட்ஸ் அது சொல்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். அதை காப்பி பண்ணி நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டெலிகிராம் சேனலுக்கு அந்த ப்ராம்ப்ட் வந்து சாட் ஜிபிடியில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ராம்ப்டோட ஸ்டார்டிங்கில் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்புட்னு போட்டிருக்கா. இன்புட்ஸ்னு போட்டு ஐட்டம் 1 2 3 4 5 இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம போன ப்ராம்ப்ட் போட்டோம் பார்த்தீங்களா, இதில் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு நம்ம கிடச்சிருக்குல்ல, அதோட நேமை வந்து இதில் டைப் பண்ணணும். நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நேம் என்னென்னு பார்க்குறேன். இப்போ நம்ம ப்ராம்ப்ட் என்ன கிடச்சிருக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஆப்பிள்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்பிள் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணுற மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த ஐட்டம் 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படின்றத நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு கமா கொடுத்துடலாம். நம்ம இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஃபுல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க, எல்லாமே டெலிட் பண்ணிடுங்க நீங்கள். ஓகே, இப்போ நான் டெலிட் பண்ணுற மாதிரி நீங்களும் டெலிட் பண்ணிடுங்க இந்த ப்ராம்ப்ட்டில் வந்து. ஓகே, இப்போ வந்து டெலிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆப்பிள் அப்படின்ற மாதிரி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கோமா. இப்போ கம்மா கொடுத்துருங்க. இப்போ செகண்ட் நமக்கு என்ன இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இப்போ காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு கம்மா கொடுத்துருங்க. ஓகே, தேர்டு என்ன இருக்குது பாருங்கள், இப்போ மாதுளை அப்படின்னு இருக்கா, இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் சும்மா உங்களுக்கு 5 மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் காமிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை இது நீங்கள் இது காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் எத்தனை இது இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்களோ அத்தனை இதுக்குமே உங்களுக்கு வந்து அதாவது வீடியோ ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஆரஞ்சு போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம். இப்போ திராட்சை போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ திராட்சை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வேறு எதுவுமே இதில் சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் வந்து இந்த ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃப்ரூட் நேம் மட்டும் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிட்டீங்க.
இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் நீங்கள் கொடுத்துருங்க. இதை மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் மட்டும் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேஞ்சஸும் இதில் பண்ண வேணாம். ஓகேவா, ரொம்பவே நீங்கள் சிம்பிளாக இதை பண்ணிக்கலாம். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் அப்லோடு கொடுத்த உடனேவும் ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸுமே தனித்தனியாக வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து ரெடியாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு நம்ம ரெடியாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிரிப்ட் ஒன்று. ஓகே, செகண்ட் வாழைப்பழத்துக்கு வந்து ரெடியாக வந்துருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே நம்ம எத்தனை இது கொடுத்துருக்கோமோ, எத்தனை நேம் கொடுத்தோமோ எல்லா நேமுக்குமே வீடியோ ஸ்கிரிப்ட் நமக்கு ரெடியாகி வந்துடும். ஓகே, புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இது இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெடியாகி வந்துருச்சு பார்த்தீங்களா, ஸ்கிரிப்ட் வந்து வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம போகலாம். அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது நம்ம வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டோட வீடியோ ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஆப்பிளோட இருக்குது. ஆப்பிளோட வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணுற மாதிரி நீங்களும் காப்பி பண்ணிக்கோங்க. ஆப்பிளோட மட்டுமே காப்பி பண்ணுங்கள், வேறு எதுவும் ஃபுல்லாக காப்பி பண்ணிடாதீங்க எதுக்குன்னு. ஓகே, இந்த ஃபஸ்ட்டுக்கு வீடியோ ஸ்கிரிப்ட் மட்டும் நம்ம காப்பி பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ காப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. ஓகேவா, நம்ம இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணி வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெய்டு மெத்தட், இன்னொன்று வந்து ஃப்ரீ வெர்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெய்டு வெர்ஷன் என்னென்னு பார்த்துலாம். பெய்டு வெர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா கூகுள் VO3. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலருக்கு மட்டும் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க, ஒரு சிலருக்கு பெய்டு தான். செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Grok. இது வந்து எல்லாருமே ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க் வராது, நம்ம அன்லிமிட்டட் வீடியோ வந்து ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ வாங்க நம்ம செகண்ட் மெத்தட் எப்படி Grok யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் மொபைல் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு Grok AI இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சர்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சர்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, Grokன்னு அப்படின்னு போட்டுருப்பீங்க. இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்து மேலே பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு இருக்கா, கீழே லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் கூகுள்னு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட எல்லா ஜிமெயில் ஐடியுமே காமிக்கும். அதில் எந்த ஜிமெயில் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ணோன்னே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நமக்கு லோட் ஆகி போயிடும். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து சைன் அப் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா. இப்போ லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இமேஜின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இமேஜின் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா இமேஜின், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ண பார்த்தீங்களா ChatGPTயில், அந்த ப்ராம்ப்ட்டுக்கு இதில் போடணும். ப்ராம்ப்ட் போகிறதுக்குமே நம்ம ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல ஒன்று ப்ளே பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வீடியோ சைஸ் வந்து என்ன ஃப்ரேம் சைஸில் உங்களுக்கு வேணுமோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கேன் பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் ஆப்ஷன் முன்னாடி ஆப்ஷன் பார்த்தீங்களா 9:16 அந்த ஃப்ரேம் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் இன்ஸ்டாகிராமுக்கு இல்லை நீங்கள் யூடியூப் சேனல் ஷார்ட்ஸில் போட போகிறீங்கன்னா அது வந்து ஃப்ரேம் சைஸ் உங்களுக்கு செட் ஆகும். ஓகேவா, ஓகே, இப்போ நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது என்ன ப்ராம்ப்ட்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக வீடியோ ஒரு ப்ராம்ப்ட் ChatGPTயில் கிரியேட் பண்ணோம்ல வீடியோ ஸ்கிரிப்ட்டுக்காக ஆப்பிள் நேம் கொடுத்து, ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பிள் வந்து காப்பி பண்ணிட்டு இருந்தோம். ஆப்பிளோட ப்ராம்ப்ட் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு இருந்திருக்கோம். அந்த ஆப்பிளோட ப்ராம்ப்ட் வந்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஆப்பிள் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராம்ப்ட் வந்து இதில் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் பண்ணதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. பக்கத்தில் ஒரு ஆரோ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வீடியோ வந்து ரெடியாக வந்துடும். நான் உங்கள் இதய அடைப்பை சுத்தம் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்து எவ்வளோ கிளியராக வந்து நமக்கு வந்து வீடியோ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி ரொம்பவே சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஏரோ மார்க் காமிச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகிரும். ஓகே, இப்போ சேவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ பண்ண மாதிரியே தான் நம்ம வந்து மற்ற ஃப்ரூட்ஸுக்குமே நம்ம வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கீழே நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் போடக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் இந்த இமேஜின் அப்படின்ட்டு கொஞ்சம் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து செகண்ட் ப்ராம்ப்ட் நம்மகிட்ட என்ன இருக்குது, செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து ChatGPTயில் வந்து காப்பி பண்ணிட்டு வரலாம். ஓகேவா, செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த பனானா அப்படி அந்த விஷயம் நம்ம பண்ண போகிறோம், அந்த ஃப்ரூட் நேமு. ஓகேவா, அது வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு வந்துட்டோம். காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்டடாக இருக்கா, இந்த 9:16 அந்த ரேஷியோவில் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகி வந்துச்சு பார்த்தீங்களா வீடியோ. இப்போ வந்து சவுண்ட் வச்சு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் வாழைப்பழம், நான் உங்கள் செரிமான தடையை சுத்தம் செய்கிறேன்.
பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் வந்து நம்ம மாதுளையை சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ப்ராம்ப்ட்டை இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி எல்லா இதுக்குமே அப்படி தான் பண்ணணும். நீங்கள் காப்பி பண்ணிட்டு வரணும். இப்போ காப்பி பண்ணியாச்சு நம்ம. இப்போ வந்து நம்ம பேக் வந்துடலாம். இந்த ஃப்ரூட்டு கீழே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணாதீங்க. பேஸ்ட் பண்ணால் இந்த ஃப்ரூட்டே வந்து உங்கள் அனிமேஷனாக கிடைக்கும். அதனால் எரர் வர சான்ஸ் இருக்குது. அதனால் பேக் வந்துட்டு மறுபடியும் இமேஜின் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு வந்துட்டோமா மாதுளையோட ப்ராம்ப்ட்டை வந்து அதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 9:16 இருக்குது. ஓகேவா. இப்போ எல்லாமே கரெக்டாக வச்சிட்டோம். இப்போ வந்து அப்லோடு கொடுக்குறேன். ஓகே, இப்போ அது வந்து நம்ம வீடியோ வந்து ஜெனரேட் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து சவுண்ட் டிஸ்க் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் மாதுளை, நான் உங்கள் இரத்த பலவீனத்தை சரி செய்கிறேன். இதை கீழே டவுன்லோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து நம்ம 3 கிளிப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னும் 2 கிளிப் இதே மாதிரி நம்ம காப்பி பண்ணிட்டு இருந்தலாம் ப்ராம்ப்ட்டை போய் ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து திராட்சைக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த திராட்சையோட ப்ராம்ப்ட்டை மட்டும் ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள். மற்ற ப்ராம்ப்ட் காப்பி பண்ணிடாதீங்க. ஓகேவா. இந்த மாதிரி எத்தனை ஃப்ரூட் போட்டிருந்தாலும் சரி, எத்தனை வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாலும் சரி, இதே ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இதிலே பேஸ்ட் பண்ணாமல் பேக் வந்துடும். நம்ம இதுலேருந்து பேக் வந்தாச்சா. இப்போ இமேஜின் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ சைஸு, ஆஸ்பெக்ட் ரேஷியோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்லோட் கொடுக்குறோம். ஓகேவா. நான் திராட்சை, நான் உங்கள் தோல் சேதத்தை பாதுகாக்கிறேன். அப்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஜெனரேட் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம கீழே டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பண்ண மாதிரியே நம்ம மற்ற ஃப்ரூட்டுக்கும் நம்ம வந்து ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிட்டு இருந்து இந்த கிராக் ஏலேருந்து நம்ம பேஸ்ட் பண்ணி நம்ம வீடியோ ஜெனரேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மறுபடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்டுக்கு அதே தான். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் என்ன போட்டிருக்கு, ஆரஞ்சு இருக்குது. இப்போ ஆரஞ்சு இந்த ப்ராடக்ட் வந்து நான் காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். ஆரஞ்சோட ப்ராம்ப்ட்டும் செலக்ட் பண்ணி இப்போ காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். நான் இமேஜின் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். நான் வீடியோ ஃப்ரேம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் நான் அப்படியே அப்லோட் கொடுத்துறேன். ஓகே, இப்போ எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நான் அப்லோட் கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், நம்மளோட வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். நான் ஆரஞ்சு, நான் உங்கள் நோய் தாக்குதல் உடைக்கிறேன். ஓகே, இப்போ தான் தெரியும். இப்போ நம்ம எல்லா ஃப்ரூட்டுக்குமே நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போ எல்லா கிளிப்புமே சூப்பராக வந்துச்சு. இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ இந்த ஆரஞ்சோடதையும் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எடிட் அண்ட் அப்லோட். எந்த ஆப்பில் ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேப்கட்டில் பண்ணலாம், விஎன் அப்ளிகேஷனில் பண்ணலாம். எந்த அப்ளிகேஷனும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது ஓகேவா. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் தனித்தனியாக வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களா, எல்லா கிளிப்பையும் நம்ம ஒன்றா மெர்ஜ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா விஎன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன் நான். ஓகே, விஎனுக்குள்ள வந்துட்டு இப்போ நான் டிஃபால்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட் வீடியோ, அந்த வீடியோ எல்லா கிளிப்பையும் தனித்தனி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 5 ஃப்ரூட்டாக 5 கிளிப்பையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ 5 இதையும் செலக்ட் பண்ணிட்டேன். நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆட் கொடுத்துறேன். நான் இப்போ எல்லா கிளிப்புமே நமக்கு வந்து டைம் லைனில் ஆட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் வீடியோ கிளிப்ஸ்க்கு. ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் ஒரு ப்ளஸ் பட்டன் மாதிரி ஒன்று பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாருங்கள். இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக்கு ஒயிட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். அந்த பிளாக் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபேட் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி எல்லா கிளிப்புக்குமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வீடியோ எண்டில் வச்சுட்டு இதே மாதிரி ஒரு பிளாக் எஃபெக்ட் கொடுக்குறேன் நான். ஓகே, இப்போ தான் வீடியோ வந்து ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான எஃபெக்ட் கிடச்சிருக்கும். ஓகேவா. இந்த எஃபெக்ட் நீங்கள் கொடுக்கலாம், பார்க்குறது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே வேணாம் ப்ரோ, அப்படியே டேரெக்டாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எல்லா கிளிப்பும் மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ டேரெக்டாக மேலே எக்ஸ்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ மேனுவல் அப்படின்றது பார்த்தீங்களா, அதான் செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ 1080p வேணுமா 720p வேணுமா வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. சிம்பிளாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மட்டும் கிளிக் பண்ணாலே போதும், வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டெப்பு, அதாவது போனஸ் டிப்ஸுக்குள்ள நம்ம போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ வாங்க நம்ம போனஸ் டிப்ஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே, இப்போ போனஸ் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஒன்று வந்து கூகுள் Veo 3 யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவீங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராக் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவீங்க. இப்போ Veo 3 யூஸ் பண்ணி எடிட் பண்ண பார்த்தீங்கன்னா 8 செகண்ட் வந்து நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே கிராக் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வெறும் 5 to 6 செகண்ட்ஸ் நம்ம எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ அதுக்காக ஒரு ப்ராம்ப்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ ஸ்கிரிப்ட்டுக்காக ஒரு ப்ராம்ப்ட் போட்டோம்ல, அந்த ப்ராம்ப்ட் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. அது லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 செகண்ட்ஸ் இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளாக 8 செகண்ட்ஸ் மாற்றிட்டீங்கனாலே போதும். நீங்கள் கூகுள் Veo 3 இது சேம் ப்ராம்ப்ட் நீங்கள் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா. இப்போ நான் 5 செகண்ட்ஸ் நான் இப்போ கிராக்கில் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் 5 செகண்ட்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து VO3யில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் 8 செகண்ட்ஸ் அப்படின்னு மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ வாங்க நம்ம டிப்ஸ் நம்பர் 2க்குள்ள போகலாம். ஓகே, இப்போ டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீடியோ வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து தமிழில் மட்டும்தான் பேசும். இப்போ அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் மாற்றிக்கலாம். இங்கிலீஷ்லேயோ ஹிந்தி, மலையாளம், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம ப்ராம்ப்ட்டில் அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இது காப்பி பண்ணியாச்சு. இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து இப்போ நாங்கள் இங்கிலீஷில் இருக்குது, இப்போ எனக்கு இங்கிலீஷ் வேணும், அதனால் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ராம்ப்ட் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராம்ப்ட் ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஆப்பிளோட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஆப்பிள் வந்து எனக்கு இப்போ இங்கிலீஷில் பேசணும் எனக்கு வேணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆப்பிளோட ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்பிளோட ஸ்கிரிப்ட் வந்து நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து கிராக் இருக்குது பார்த்தீங்களா, கிராக்கில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கிராக் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இமேஜின் அப்படின்ட்டு அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டெப் தான் அதே தான் பண்ண போகிறோம். நான் சொல்கிறது மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போய்ட்டு நம்மளோட இந்த ஸ்கிரிப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது என்னென்னா, இப்போ ChatGPT கொடுத்து பார்த்தீங்களா, நம்ம பழசு இந்த தமிழில் இருக்கும்ல அந்த ஸ்கிரிப்ட் வந்து இப்போ இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ வீடியோ சைஸ்லாம் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். நம்ம வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆப்பிளோட ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக காப்பியும் கொடுத்துறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் காப்பி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கிராக்குக்கு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஓகே, இப்போ நீங்கள் தமிழில் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஆப்பிள் உங்கள் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணணும்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். தமிழில் இருக்கிறது மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் லைனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்ல கூகுள் க்ரோமில், அதை மட்டும் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுனாலும் அந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரூட் வந்து பேசுகிற உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஓகேவா. I am Apple. I clean your heart blockage. I am Apple. I clean your heart blockage. இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து இப்போ தமிழில் பேசிட்டு இருந்த ஆப்பிள் வந்து இப்போ நம்ம இங்கிலீஷில் பேச வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் கைஸ், இப்போ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணாலும் அந்த ஃப்ரூட் வந்து நீங்கள் பேச வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த லாஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நமக்கு கிடச்சிரும். அதை மட்டும் இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். லாஸ்ட் லைன் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஓகேங்களா. ஓகே, நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லி எடிட்டிங் எல்லாம் புதுசாக போட்டிருக்கோம். அது பிகினர்ஸ்க்கு புரியுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரீயாகவே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு நல்ல எடிட்டிங் பை see you.